திருச்சிற்றம்பலம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருவாரூர் பதிகம் சீரீஸ்ல நம்ம 4ஆம் திருமுறையில இருந்து திருநாவுக்கரசர் அருளி செய்த ஒரு பாடல் தான் பார்க்க போறோம். பாடல் பார்த்தரலாம். போல் ஒத்த வெண்மதியம் சூடி பொலிந்திலங்கு வேழத்து உரிபோர்த்தான் வெள்வளையாள் தான் வெறுவ ஊழித்தி அண்ணானை ஓங்கு ஒலிமா பூண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே. பாடலுக்கு பொருள் பார்த்தரலாம். போல் ஒத்த வெண்மதியம் சூடி பொலிந்திலங்கு. போல் அப்படின்னா பிளந்தது போன்று காட்சியளிக்கக்கூடிய அர்த்தம். பிளந்தது போன்று காட்சியளிக்கக்கூடிய வெண்மதியம் பால் போன்று வெண்மையான நிலவினை சூடி தன் தலையில் சூடிக்கொண்டு, பொலிந்திலங்குன்னா சூடிக்கொண்டு அழகுடன் விளங்குபவன் அர்த்தம். வெள்ளத்து உரிபோர்த்தான் வெள்வளையாள் தான் வெறுவ. வெள்வளையாள் தான் வெறுவ முதல்ல எடுத்துக்கலாம். வெள்வளையாள் தான் வெறுவன்னா வெள்வளையான வெண்மையான சங்கினை வளையல்களாக அணிந்த உமையம்மை அஞ்சுமாறு, வெறுவன்னா அச்சம் கொள்ளுமாறு. வேழத்து உரிபோர்த்தான். வேழம்னா இங்க மத யானை. யானையின் தோலை உரித்து போர்வையாக போர்த்தி கொண்டவனும், ஊழித்தி அண்ணானை ஊழித்தி போன்று பகைவர்களுக்கு கொடுமையாக விளங்கக்கூடியவனும், ஓங்கு ஒலிமா பூண்டதோர் ஓங்கி உயர்ந்த ஒலிகளை எழுப்பக்கூடிய 4 வேதங்களையும் 4 குதிரைகளாக பூட்டன் தேரிலை பூட்டிக் கொண்டவன் அர்த்தம். அப்படிப்பட்ட இறைவன் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே. இந்த 4 குதிரைகளையும் 4 வேதங்களையும் 4 குதிரைகளாக மாற்றி தன் தேரிலை பூட்டிக் கொண்ட இறைவனை நான் எங்க பாக்குறேன்? ஆரூரில் கண்டேன். அப்பர் பெருமான் பாடுறார். ஆழித்தேர் வித்தகன் ஏன் குறிப்பிடுறார் அப்படின்னா, ஆழினா கடல், கடல் போன்று மிக பெரிய பிரம்மாண்டமான தேர் தான் நம்ம திருவாரூர் தியாகராஜாவோட தேர். ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசம் ஆயில நட்சத்திரத்தன்னைக்கு தான் தேரோட்டம். அது முடிச்சு பங்குனி மாசம் உத்திர நட்சத்திரம் பெருமானுடைய பால் தரிசனம். இந்த வருடமும் வாய்ப்பு இருக்கிறவங்க போய் தரிசனம் பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஆரூரா தியாகேசா.